50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலம் வேறொருவருக்கு மாற்றிய வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் உள்ள சேலம் மற்றும் மதுரை பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத் மற்றொரு வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பத்திரப்பதிவு துறையில சேலம் சரகத்தினுடைய டிஐஜி, அதே போன்று மதுரையினுடைய பொறுப்பு டிஐஜியாகவும் ரவீந்திரநாத் இருந்து வந்தார். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதாவது தாம்பரத்தைச் சேர்ந்த கலைவாணி என்பவருக்கு சொந்தமான ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் சுரேஷ் என்பவருக்கு மாற்றியதாக ஒரு புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து இந்த ரவீந்திரநாத் கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில அந்த வழக்கு தொடர்பாக அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய அலுவலக உதவியாளர் லதா என்பவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த பத்திரப்பதிவுத்துறையினுடைய டிஐஜி ரவீந்திரநாத் மற்றொரு வழக்குல கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய வரதராஜபுரத்துல சையது அமீன் என்பவருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த நிலத்தை காந்தம்மாள் என்பவர் பெயருக்கு போலி ஆவணங்கள் மூலமாக மாற்றியதாகவும் ஒரு வழக்கு, இந்த புகார் தொடர்பாக விசாரித்து இந்த வழக்கை பதிவு செய்து சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் கைது செய்திருப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அவரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.